ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக வேண்டிக்கிறேன். ஓகேவா? நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மாடி தோட்டத்திலேயே யாருமே ட்ரை பண்ணாத ஒரு விஷயத்தை நான் ட்ரை பண்ணியிருக்கிறேங்க. அடித்து சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்சு இதை மாடி தோட்டத்தில் இந்த கிழங்கை யாருமே ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டாங்க. முடவாட்டுக்கால் கிழங்கு. யாரை கேட்டாலுமே அது வளருமா வளராதா அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு டவுட் இருக்குது. அப்படி இப்படி எவ்வளோ பேர் எக்ஸ்பர்ட்டான கார்டனர்கிட்டையும் கேட்டாலும் அவங்க கூட சொல்லுவாங்க நான் ட்ரை பண்ணது இல்லைன்னுட்டு. ஆனால் பிகினர் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி சக்ஸஸாக முளைப்பு வந்து இருக்குது பாருங்கள். இது முடவாட்டு காலோட அந்த எண்டு டிப்பு கொஞ்சம் காஞ்சிருச்சு. அதனால் அதை வெட்டி எடுத்துகிட்டு சும்மா கோகோ மரம் இருக்குது இல்லையா, அதில் வெறும் சருகு மட்டுமே மேலே மூடாக்கா போட்டிருப்பேன். அந்த சருகு மேலே சும்மா தூக்கி போட்டு கொஞ்சம் இந்த சருகை மேலே போட்டு மூடி விட்டேங்க. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இப்போது கிட்டத்தட்ட இது மண்ணுக்குள்ளே இருந்து ஒரு 2 months இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக முளைப்பு வந்திருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஸு முளைப்பு வந்துருச்சு. முடவாட்டுக்கால், ஆட்டுக்கால் கிழங்கு அந்த இது கிடையாதுங்க. இது முடவாட்டுக்கால், கொல்லிமலை மலை அடிவாரத்தில் கேரளாவில் மட்டுமே கிடைக்கக்கூடிய முடவாட்டுக்கால் கிழங்கு நம்ம மாடி தோட்டத்தில், மீ கார்டனோட மாடி தோட்டத்தில் முதல் முறையாக நம்ம முளை விட்டு எடுத்தாச்சு. ஸோ இப்போ இதை நான் ஒரு சின்ன கப்பில் சாணி உரமும் கோகோ பீட்டும் கலந்து பாட்டிங் பண்ண போகிறேன். ஸோ அது எந்த அளவுக்கு முளைப்பு வருதுன்னு பார்த்துட்டு நம்ம இதை அடுத்து என்ன ரீபாட் பண்ணலாம், எப்படி பண்ணலான்ட்டு பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதோட வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் அடுத்த ஒரு வீடியோவில் நான் இதை ஷேர் பண்ணுவேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை.